எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் சாப்டர் 8 அ ட்ரீட் ஃபார் மஸ்கிட்டோஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ்க்கு என்ன உணவு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பிளட் டெஸ்ட். ரஜத் இஸ் பேக் அட் ஸ்கூல் டுடே. ரஜத் வந்து ஸ்கூலுக்கு திரும்ப வராரு. பேக் அட் ஸ்கூல் டுடே. ஹி ஹட் பீன் ஆப்சண்ட் ஃபார் மெனி டேஸ். ரொம்ப நாள் ஆப்சண்ட்டாக இருக்கார். ஹவ் ஆர் யூ நவ் ஆஸ்க்டு ஆர்த்தி. ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்னு ரஜத் ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் சாஃப்டாக சொல்கிறார். ஐ ஆம் ஆல் ரைட் அப்படி சொல்கிறார். அப்போது ஜஸ்கிராத் அப்படின்றவர் வந்து கேட்குறாங்க, யூ மஸ்ட் ஹவ் பிளேட் அ லாட் வைல் யூ வேர் அட் ஹோம் அப்படின்றாங்க. நிறைய நாள் லீவ் போட்டல, நல்லா ஜாலியாக விளையாண்டுருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரஜத் சொல்கிறாரு, ஹூ வாண்ட்ஸ் டு ப்ளே வென் யூ ஹாவ் ஃபீவர்? ஆன் டாப் ஆஃப் இட் ஐ ஹேட் டு டேக் அ பிட்டர் மெடிசன். ஐ ஈவன் ஹேட் அ பிளட் டெஸ்ட் அப்படி சொல்கிறார். ஃபீவர் இருக்கும் போது யாராவது போய் விளையாடுவாங்களா? அது போக நான் ரொம்ப கசப்பாக நிறையா மருந்துகள்லாம் நான் சாப்பிட வேண்டிய நிலமை இருந்துச்சு. அதுபோக எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க, இரத்த பரிசோதனையும் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட்டா? ஒய் அப்படின்னு ஜஸ்கிராத் கேட்குறாரு. இட் மஸ்ட் ஹாவ் பீன் வெரி பெயின்ஃபுல். பயங்கரமாக வலிக்கும்ல அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த நீடில் ப்ரிக் பண்ணும் போது லைட்டாக ஒரு எறும்பு கடித்த மாதிரி ஒரு வலி இருந்துச்சான் ரஜத்துக்கு. அதில் வச்சு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணாங்களாம். அதை வச்சு தான் தெரிஞ்சுதா அவருக்கு வந்தது வந்து சாதாரண ஃபீவர் இல்லை, பட் மலேரியா அப்படின்றது வந்து அப்போ தான் தெரிஞ்சுதான். அப்போ வந்து நான்சி கேட்குறாங்க, பட் யூ கெட் மலேரியா வென் அ மஸ்கிட்டோ பைட்ஸ் யூ. மஸ்கிட்டோஸ்னால தானே மலேரியா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரஜத் சொல்கிறாரு, எஸ், பட் வி ஃபவுண்ட் அவுட் பை த பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் மூலிமா தான் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஜஸ்கிராத் சொல்கிறாரு, தெர் ஆர் லாட் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இன் மை ஹவுஸ் தீஸ் டேஸ் பட் ஐ டிட் நாட் கெட் மலேரியா. எங்கள் வீட்லேயும் நிறையா கொசு இருக்குது, ஆனால் எனக்கு மலேரியா வரலையே அப்படின்றாங்க. அப்போ நான்சி சொல்கிறாங்க, ஹூ சேஸ் தட் எவ்ரி மஸ்கிட்டோ பைட் காசஸ் மலேரியா? மலேரியா ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி பை த டிசீஸ் கேரியிங் மஸ்கிட்டோஸ். எல்லா மஸ்கிட்டோஸ் கடித்தாலும் மலேரியா வராது, பட் சம் பர்டிகுலர் மஸ்கிட்டோஸ் இருக்குது விச் கேரி தட் டிசீஸ். அது கடித்தா தான் நமக்கு மலேரியா வரும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆர்த்தி சொல்கிறாங்க, ஆல் மஸ்கிட்டோஸ் லுக் த சேம் டு மீ அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் சம் டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு ரஜத் சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜில் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடில் அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதை வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து. ஸோ மலேரியா வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் பரப்புது. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மரியம் வந்து ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த பிளட்டில் இருக்கிற என்ன டிசீஸு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலிமா எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். லைக் பாக்டீரியா என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். டிட் தே டேக் த பிளட் ஃப்ரம் த பிளேஸ் வேர் த மஸ்கிட்டோ ஹேட் பிட்டன் யூ? எங்கே கொசு கடிச்சதோ அந்த இடத்துலேருந்து ரத்தம் எடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ரஜத் சொல்கிறாரு. பட் எப்படி வந்து பிளட் டெஸ்ட் மூலிமா அவங்க கண்டுபிடிச்சாங்க? டு யூ திங்க் தே குட் see சம்திங் in the bloodன்னு கேட்குறாங்க. நான்சி கேட்குறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பிளட்டில் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இருக்கிறனால தான் வந்து மலேரியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க யூஸிங் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் ஆர் மேபி பிளட் டெஸ்ட்ஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் பயோகெமிக்கல் டெஸ்ட்ஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டு யூ நோ எனிஒன் ஹூ ஹேஸ் ஹேட் மலேரியா? மலேரியா வந்தவங்க யாராவது தெரியுமா? மலேரியா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ட்ராபிக்கல் கிளைமேட், இந்த கொசு அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹவு டிட் தே ஃபைண்ட் அவுட்
தட் தே ஹேட் மலேரியா. மலேரியா வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? யூஸிங் பிளட் டெஸ்ட் தான். நார்மல் பிளட் டெஸ்ட் மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியும், வேறு வழியே இல்லை. ஓகே, பிகாஸ் ஃபீவர் வச்சு நம்ம இது மலேரியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாட் ப்ராப்ளம்ஸ் டிட் தே ஹாவ் ஆன் ஹேவிங் மலேரியா கேட்குறாங்க. ஸோ மலேரியா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, பயங்கர ஹை ஃபீவர் போகும் அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. சடன் சில்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி குளிர் நடுங்கிற மாதிரியும் வரும். திருப்பி ஹை ஃபீவர் வரும். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். வாட் அதர் டிசீசஸ் கேன் பி காஸ்ட் பை மஸ்கிட்டோ பைட்ஸ்? மஸ்கிட்டோஸ் வந்து வெறும் மலேரியா மட்டுமா பரப்புது? சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர், டெங்கின்னு சொல்லணும். ஓகே, டெங்குன்னு சொல்லக்கூடாது, டெங்கி, அது மாதிரி நிறைய டிசீசஸ் பரப்புது. இன் விச் சீசன் இஸ் மலேரியா மோர் காமன்? ஒய் டு யூ திங்க் திஸ் ஹேப்பன்ஸ்? மலேரியா வந்து மோஸ்ட்லி ரெய்னி சீசனில் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கங்கே தண்ணி தேங்கும் பாருங்கள். அந்த மாதிரி தண்ணி தேங்கினாலே வந்து இட்ஸ் ப்ரீடிங் டைம் ஃபார் த மஸ்கிட்டோஸ். அதுதான் ப்ராப்ளம். தண்ணி தேங்காமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றிட்டோன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். வாட் டு யூ டூ இன் யுவர் ஹவுஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் மஸ்கிட்டோஸ்? ஆல்சோ ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் வாட் தே டூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேளுங்க, நீங்களும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள். நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னா, ஐ யூஸ் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், மஸ்கிட்டோ நெட்ஸு, அந்த நெட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளார படுத்து தூங்கலாம். அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் இருக்குது, அந்த க்ரீம்ஸை தடவிட்டு நம்ம வந்து அது தடவுனா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மஸ்கிட்டோஸ் வராது. ஓகே, அப்படி இல்லைன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ் வந்து வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்களில் தடுக்கலாம். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது என்ன கேட்குறாங்க? லுக் அட் த ரிப்போர்ட் ஆஃப் த பிளட் டெஸ்ட் கிவன் ஹியர். விச் வேர்ட்ஸ் இன் த ரிப்போர்ட் ஹெல்ப் அஸ் டு நோ வாட் த பர்சன் தட் த பர்சன் ஹேஸ் மலேரியா? ஓகே, எதை வச்சு உங்களுக்கு மலேரியா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஜத். ஓகே, ரஜத் வந்து 11 வயசு, மேலு. அண்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வித் சில்ஸ் அண்ட் ரிகர்ஸ்னால் என்னென்னா, பயங்கர ஹை ஃபீவர், சடன் சேஞ்ச். ஓகே, அந்த மாதிரி ஃபீவர் போகிறது. ஃபீவர் வித் சில்ஸ், அதனால ஒரு மாதிரி நடுக்கம் மாதிரி வரும். அண்ட் ரிகர்ஸ், ரொம்ப ஹை ஃபீவர். ஓகே, அது போக அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, மலேரியா பேரசைட் ஃபவுண்ட் இன் பிளட் சாம்பிள் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் மலேரியா வந்திருக்கு அப்படின்றது. மெடிசன் ஃபார் மலேரியா. மலேரியாவுக்கு என்ன மெடிசன், காலகாலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரைட் அண்ட் பவுடர்ட் பார்க் ஆஃப் சின்சோனா ட்ரீ வாஸ் யூஸ்ட் டு மேக் அ மெடிசன் ஃபார் மலேரியா. Earlier, people used to boil the bark powder and strain the water which was given to patients. Now, tablets are made from this. ஸோ மலேரியாவுக்கு வந்து அந்த காலத்தில் சின்சோனா அப்படின்ற ஒரு ட்ரீ, ஓகே, சின்சோனா ட்ரீன்றதுலேருந்து குவைனைன்னு ஒரு கெமிக்கல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது இங்கே கொடுக்கல, நான் வந்து அது கூகுளில் பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். ஸோ அந்த பார்க், அந்த ட்ரீயோட பார்க்கை வந்து பவுடர் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வரதை வந்து அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி மெடிசன் வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோகுயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேபி அந்த மரத்துலேருந்து வந்த கெமிக்கல் மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் அதுலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா இல்லை சிந்தசைஸ் பண்ணுறாங்களா, அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாமும் கொஞ்சம் பாருங்கள், தேடி பாருங்கள். ஸோ குளோரோகுயின் அப்படின்ற ஒரு மெடிசன் தான் வந்து, ஒரு கெமிக்கல் தான் வந்து ப்ரைமரி இன்க்ரீடியண்ட் இந்த மலேரியாவுக்கு. ஓகே,
அண்ட் தென் குளோரோகுயின் ஃபாஸ்ஃபேட் அப்படின்றது அதுக்கு அதர் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அனீமியா. அனீமியா பற்றி பேசுகிறாங்க. அனீமியா, வாட்ஸ் தட்? ஆர்த்தி கேட்குறாங்க. ஐ ஆல்சோ ஹேட் டு கெட் blood test done, but they took a syringe full of blood. The blood test showed that I had anemia. அனீமியான்றது என்ன? அதுவும் மலேரியா மாதிரியா இல்லை? ஸோ என்னது அது அப்படின்னு ரஜத் கேட்குறாரு. The doctor said there is less hemoglobin or iron in blood. The doctor gave some medicines to give me strength. He also said that I should eat jaggery, amla and more green leaf vegetables because they have iron. ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது என்னென்னா, நம்ம பிளட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். அந்த புரோட்டீனுக்கு உள்ளார தான் அயன் இருக்குது. ஸோ அந்த அயன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, அதில் ஆக்சிஜன் மாலிக்யூல் போய் உக்காந்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் எனர்ஜி, ரைட், அதை நம்ம சுவாசத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளோட எல்லா செல்ஸ்க்கும் கொடுத்து சேர்க்கறது தான் ஹீமோக்ளோபினோட வேலை. ஸோ ஹீமோக்ளோபினில் ஆக்சுவலாக அயன் இருக்கும். ஸோ அந்த அயன் மாலிக்யூல் அது இருக்கிறனால தான், அயன் எலிமெண்ட் இருக்கிறனால தான் அதில் இந்த ஆக்சிஜன் போய் ட்ராவல் பண்ண முடியுது. அண்ட் ஆஃப்டர் அந்த ஆக்சிஜன் பேர்ன் ஆனதுக்கப்புறம் அது கார்பன் டை ஆக்சைடாக அதை திருப்பி அது லங்ஸுக்கு கொண்டுட்டு வர்றது. இந்த மாதிரி மெயினான வேலை ஹீமோக்ளோபின் பார்க்குது. ஸோ ஹீமோக்ளோபின் இட்ஸ் லைக் ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் நம்ம உடம்புல. அதுதான் ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. அது கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அனீமியா. ஸோ ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனீமிக்காக இருப்போம். இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை இப்படி விரித்து இப்படி கீழே பார்ப்பாங்க. பார்த்தா ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு லைட் ரெட்டாக இருக்கும். ஸோ தட் ஷோஸ் தே ஆர் அனிமிக். ஈவன் நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்காது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதனால் என்ன கேட்குறாங்க, ஹவு கேன் தேர் பி அயன் இன் அவர் பிளட்? ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம போயிட்டு இரும்பு கடித்து திங்கலாம் முடியாது, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ அயன்றது ஒரு அயான் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், வெல்லம் அண்ட் ஆம்லாவில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ விட்டமின் சி என்ன பண்ணோன்னா, அது அயனை நம்ம பாடியில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஸோ என்ன தான் நீங்கள் அயன் சாப்பிட்டாலும் நீங்கள் விட்டமின் சியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா த அப்சார்ப்ஷன் ரேட் வில் பி வெரி ஹை. ஸோ உடம்புக்கு அயன் போய் ரொம்ப நல்லா சேரும். அண்ட் அயனை நம்ம பாடியில் ப்ரிசர்வ் பண்ணி ரிசர்வில் வச்சுக்கிறதுக்கும் மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அயன்றது இந்த மாதிரி சாவி செய்கிறது, அந்த மாதிரி இரும்பு அந்த மாதிரி கிடையாது. ஸோ நல்லா வெஜிடபிள்ஸு, நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, கீரை வகைகள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனீமியா காமன் இன் டெல்லி ஸ்கூலா. ஸோ 17th November 2007 thousands of children studying in municipal corporation ஸ்கூலில் சஃபர்ட் ஃப்ரம் அனிமியாவா. ஸோ ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் ரெண்டுத்தையுமே பாதிக்குதா? கரெக்டு தானே. ஏன்னா பாடி வீக்காக இருக்குது, ரத்தம் ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் உடம்பு ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஆக்சிஜன் தான் எனர்ஜி, நமக்கு போய் பவரை கொடுக்கறது. ஓகே, அது இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ சில்ட்ரன் யாரும் க்ரோ ஆகலை, சரியாக படிக்கலை. இப்போ நல்லா ரெகுலராக ஹெல்த் செக்கப்லாம் பண்ணுறாங்களா. அண்டு அவங்களுக்கு அயன் டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு போக வேணாம். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு கீரை வகைகள், பச்சை கீரை, காய்கறி வகைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது என்ன, இது ஆர்த்தியோட பிளட் ரிப்போர்ட்டு. அவங்க தானே அந்த அனீமியான்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி
ஆர்த்தி வந்து ஏஜ் 12 அண்ட் ஃபீமேல், அனீமியா அப்படின்னு போட்டாங்க. ஏன் அனீமியான்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து 8 கிராம் அவ்வளோதான் இருக்குது per DL. ஓகே, DL is a unit. ஸோ ஆக்சுவலாக வந்து 12 to 16 கிராம் per DL வந்து இருக்கணும். ஓகே, அது வந்து இல்லை, அதுதான் வந்து ரெக்கமெண்டட் அளவு. பட் அவங்களுக்கு அது இல்லை. அது இல்லாதனால they are telling it is anemic. ஓகே, அண்ட் இது வந்து 20/6/2007 எடுத்தது இந்த ரீடிங். ஓகே, அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து 15/9/2007 எடுத்த ரீடிங். ஸோ என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டை. ஸோ பார்த்ததில் 8 கிராம் இருந்தது வந்து லைக் இப்போ வந்து 10.5 கிராம் மாறி இருக்கு. பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து அந்த ஹெல்த்தி ரேஞ்சுக்குள்ளார வரல. ஸோ 10.5 கிராம் பர் டெசி லிட்டர் இருக்கணும். சாரி, 10.5 கிராம் பர் டெசி லிட்டர் தான் இருக்குது. பட் இருக்க வேண்டியது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த நார்மல் ரேஞ்ச். 12 to 16 கிராம் பர் டெசி லிட்டர் வந்து இருக்கணும். ஸோ யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கீழே சைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு. ஸோ பேத்தாலஜிஸ்ட் இஸ் ஒன் ஹூ ஸ்டடீஸ் அபவுட் பாடி ஃப்ளூயிட்ஸ், அந்த மாதிரி டிசீஸ் சம்மந்தமாக வந்து படிக்கிறவங்க. ஓகே, அவங்க தான் வந்து கரெக்டான பர்சன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு. வாட் இஸ் த நார்மல் ரேஞ்ச் அண்ட் வாட் இஸ் த ரேஞ்ச் யூ ஆர் இன், அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க, லுக் அட் ஆர்த்திஸ் பிளட் ரிப்போர்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த மினிமம் ரிக்வயர்டு ஹீமோக்ளோபின். அது நம்ம பார்த்துட்டோம். மினிமம் ரிக்வயர்டு ஹீமோக்ளோபின் வந்து 12 to 16 கிராம் பர் டெசிலிட்டர். ஹவு மச் டிட் ஆர்த்தி ஹீமோக்ளோபின் கோ அப் அண்ட் ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் தட்? ஸோ கிட்டத்தட்ட 2.5 கிராம் பர் டெசிலிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவர் அ 3 months பீரியட். ஓகே, வாட் டஸ் த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் சே அபவுட் த ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை அனீமியா? அனீமியானால் என்னென்ன ப்ராப்ளம் வந்து பசங்களுக்கு வந்துச்சு, நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொன்னாங்க, ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்து எல்லாமே டவுன் ஆகும். சில்ட்ரன் வந்து சரியாக க்ரோ ஆக மாட்டாங்க, எனர்ஜி லெவல்ஸும் கம்மியாக இருக்கும், விச் இன் டர்ன் அஃபெக்ட்ஸ் தேர் எஜுகேஷன். இல்லையா, எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். Have you or anyone in your family ever needed to get a blood test? When and why? blood test வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுறோம். லைக் ஃபீவர் வந்தால் இப்போல்லாம் ஒரு 3-4 days கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா we go for a blood test. கரெக்ட்? அது வந்து மலேரியா இல்லை டெங்கியா என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். வாட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் பை த blood test? ஸோ பிளட் டெஸ்ட் மூலிமா மேபி உங்களுக்கு அனீமியா இருக்கலாம். அனீமியா இருந்தால் நல்லா சாப்பிட்ணும். அண்டு சம் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் மெடிக்கேஷன் தருவாங்க. ஓகே, ஹாவ் யூ ஹேட் அ ஹெல்த் செக்கப் இன் யுவர் ஸ்கூல்? வாட் டிட் த டாக்டர் டெல் யூ? ஸோ நீங்கள் எதுவும் ஹெல்த் செக்கப் பண்ணிங்களா? ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. ஓகே, ask a doctor or elders about the food items which contain iron. ஸோ அயன் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன? கண்டிப்பாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், பாப்பாய் மாதிரி கீரை வகைகள்லாம் நிறையா அயன் இருக்கும். ஓகே, அண்டு ஆப்பிள்லேயும் அயன் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் சம் நேச்சுரல் விட்டமின் சி லைக் ஆம்லா, ஆரஞ்ச், சாத்துக்குடி இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த அயனோட அப்சார்ப்ஷன் ரேட் பாடிக்கு வந்து நல்லா போய் சேரும். ஸோ அடுத்தது பேபி மஸ்கிட்டோஸ். ஜஸ்கிராத் என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் அ போஸ்டர் ஆன் மலேரியா ஜஸ்ட் அவுட் சைட் அவர் கிளாஸ், எவ்ரி ஒன் கோஸ் அவுட் டு லுக் அப். ஸோ என்ன பார்க்குறாங்க அவங்க வந்து, ஆர் யூ இன்வைட்டிங் மஸ்கிட்டோஸ் பிவேர் அப்படின்றாங்க. என்னென்னா பாருங்கள், தண்ணி வடிஞ்சிட்ருக்கு ஒரு டேங்க்கில். ஓகே, லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிட்ருக்கு.
அப்புறம் இங்கே ஏசியிலேருந்து தண்ணி வடியுது, இங்கே ஒரு பைப்லேருந்து தண்ணி வடியுது. ஸோ இந்த மாதிரி தண்ணி வடியுது, செடிகள்லேருந்து அதிகமாக தண்ணி தேங்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொசுவுக்கு ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, தே ஸ்ப்ரெட் மலேரியா, டெங்கி, சிக்கன் குனியா. டோன்ட் லெட் வாட்டர் கலெக்ட் அரவுண்ட் யுவர் ஹவுஸ், ஃபில் அப் த பிட்ஸ். எதுவும் பள்ளம் மாதிரி தண்ணி தேங்குற மாதிரி அலோவ் பண்ணாதீங்க. வாட்டர் பாட்ஸ், கூலர்ஸ் அண்ட் டேங்க் எல்லாம் வந்து க்ளீனாக வைங்க. தே ஷுட் பி ட்ரைடு எவ்ரி வீக். தண்ணி தேங்க விடாதீங்க. யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நாம் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணால் பத்தாது, எல்லோரும் ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்மளை சுற்றியும் வெளியில் எல்லா இடமும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரே கெரோசின் இஃப் வாட்டர் ஹஸ் கலெக்டட் அட் சம் பிளேஸ். ஸோ கெரோசின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூயல், சீப் ஃபியூயல். அது வந்து எதுக்கு போட சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் போட்டால் அதில் எதுவும் மஸ்கிட்டோஸ் எல்லாம் எதுவும் ப்ரீட் பண்ண முடியாது, அதுக்காக சொல்கிறாங்க. The poster says something about larvae. What are those? ஸோ larvae அப்படின்றது வந்து என்ன? larvaeன்றது they are baby mosquitoes, but they don't look like mosquitoes at all. Where did you see them? ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது தண்ணி ஒரு நார்மல் கொட்டாங்குச்சி ஆர் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு ஆர் பிளாஸ்டிக் கப்பு, அது மாதிரி எதுலையா தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள், ஒரு 3-4 days, இந்த மாதிரி ஒரு லார்வே மாதிரி ஒரு சின்ன சின்ன புழு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து லார்வேன்றாங்க, அதுதான் பேபி மஸ்கிட்டோஸ்ன்றாங்க. அது எப்படி அங்கே வந்துச்சுன்னா, இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து அங்கே போய் அதில் முட்டை போட்டுருது. ஸோ அந்த முட்டையிலேருந்து வந்தது தான் இந்த லார்வே. ஸோ இது மாதிரி வந்துருச்சுன்னா யூ ஷுட் இம்மீடியட்லி டிஸ்கார்ட் திஸ். இதை வந்து உடனே நீங்கள் அப்புறப்படுத்திடணும். இது மாதிரி வளர விடக்கூடாது, இல்லைனா இது உங்கள் என்வாயர்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். கொசு கடிக்கும், மலேரியா போன்ற டிசீஸ்களை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா வாட் டிட் யூ டூ? பாப்பா இம்மீடியட்லி த்ரூ அவே த வாட்டர். He cleaned and dried the pot and kept it in upside down so that no water would collect. ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள்லேருந்து நீங்கள் தண்ணியை அப்புறப்படுத்தினா மட்டும் பத்தாது, திருப்பி தேங்க விடாமல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை குப்புற வச்சிடணும். ஸோ தட் அது தண்ணி அதில் கலெக்ட் ஆகாது. அப்போ ஜஸ்கிரா என்ன சொல்கிறாங்க, ஷாசியா ஆண்டி டோல்ட் மீ தட் ஈவன் ஃப்ளைஸ் ஸ்ப்ரெட் டிசீசஸ் லைக் ஈ மாதிரி ஃப்ளை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கூடவும் வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்றாங்க. பட் ஃப்ளைஸ் வந்து நம்மளை கடிக்காதே, அப்புறம் எப்படி அப்படின்றாங்க. ஸோ ஏன் அப்புறம் எப்படி கடிக்காது? ஃப்ளைஸ் வந்து என்னென்னா, அது எங்கேயாவது கார்பேஜு, சாக்கடை, இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து போய் உட்காரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உட்காரும் போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற பாக்டீரியா அண்ட் வைரஸை வந்து அது வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடும். அது போய் அதுக்கும் வந்து அதோட பாடி ஃப்ளூயிட்ஸ்லேருந்து வெளியில் வர, அது முட்டை போடும், அந்த மாதிரி பேத்தோஜன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஃபுட்டு, ஓப்பன் ஃபுட்டு ஆர் ஓப்பன் காய்கறிகள், இது மாதிரி ஓப்பனாக வச்ச குக்டு திங்ஸில் வந்து அதை வந்து முட்டையோ ஏதோ போட்டுருச்சுன்னா அது நம்மளுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக கவர் பண்ணி எல்லாம் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, find out and tell. Have you seen any poster like this put up anywhere? ஸோ இது மாதிரி ஏதாவது போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? லைக் எனி ஹெல்த் சென்டர்ஸ் ஆர் ஸ்கூலில் ஆர் டாக்டரை விசிட் பண்ணுற பிளேசஸில், அந்த மாதிரி எதுவும் பார்த்துருக்கீங்களா? ஓகே, அது மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் who do you think puts up such posters or give ads in the newspaper? ஸோ மெயினாக நம்மளோட கவர்மெண்ட்டு, நம்மளோட கார்ப்பரேஷன், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் நமக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ எங்கேயும் வந்து தண்ணி தேங்க விடாதீங்க, கொசுக்களை வந்து பரவ விடாதீங்க அப்படி வந்து சொல்லுவாங்க. வாட் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கிவன் இன் த போஸ்டர்? ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து பரவுது,
அப்படின்றது அவங்க கொடுத்துருக்கலாம். எங்கே எங்கே டிசீஸ் பரவுது, என்ன டிசீஸ் இப்போ கரண்ட்டாக பரவிட்டு இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியானா இப்போ வந்து மலேரியா பரவிக்கிட்டு இருக்குது, ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிட்ஸ், அதாவது பள்ளங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கோங்க, அது ஒன்று. அப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, எதுவும் ஈரம் தேங்க விடாதீங்க, எல்லாம் செவத்து ஓரமாக எல்லாம் வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க, தண்ணி தேங்க விடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் மஸ்கிட்டோஸ் பை யூஸிங் உங்களுக்கு தெரிஞ்ச மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காயில்ஸு, இல்லை மஸ்கிட்டோ நெட்டு மூலிமா நீங்கள் படுத்துக்கலாம். இல்லை இப்போ கார்ப்பரேஷன்லேருந்து வந்து இப்போ மருந்துலாம் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க, அவங்க என்ன மருந்து ஊற்றுறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி நாட் கெரோசின். ஓகே, கெரோசின் வந்து நம்ம எங்கேயாவது நம்ம குடிக்காத, நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணாத இதில் வந்து கெரோசின் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் டு அவாய்ட் தட். வாட் த கார்ப்பரேஷன் சேஸ் we can ஃபாலோ. ஸோ அவங்களே வந்து நமக்கு ஓப்பனாக இருக்க டேங்க்லலாம் வந்து மருந்து ஊற்றிட்டு போகிறாங்க. ஸோ தேர்பை இட் ரெடியூசஸ் த ஃபர்தர் க்ரோத் ஆஃப் மஸ்கிட்டோஸ். ஸோ அது வந்து பீரியாடிக்காக பண்ணுவாங்க, அது வந்து டெய்லிலாம் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் லைக் மாதம் ஒருக்காவும் பண்ண மாட்டாங்க. சம் ஒரு பீரியாடிக்காக ஒரு டைம் வச்சுருப்பாங்க, 10 days ஒன்ஸ் அது மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்புறம் why do you think it talks about putting fish in the tank? What do you think the fish eats? ஸோ ஃபிஷ் இந்த டேங்க் எதுக்கு அப்படி போடுறாங்கன்னா, இட் ஈட்ஸ் அப் த லார்வே ஆஃப் மஸ்கிட்டோ, ஸோ தேர் won't be எனி ப்ரீடிங். ஸோ நீங்கள் எதாவது டேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபிஷ்ஷை போடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷு வந்து அந்த மாதிரி தேவையில்லாத புழுக்கள், இந்த மாதிரி லார்வே இதெல்லாம் வந்து அது சாப்பிட்ரும். ஏன்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சின்ன புழு மாதிரி தான் சாப்பிடும். ஓகே, அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க, வாட் வில் ஹேப்பன் வென் ஆயில் இஸ் ஸ்ப்ரெட் ஆன் த வாட்டர்? ஸோ வென் ஆயில் இஸ் poured on the water, it stops the oxygen supply to the mosquitoes larva to grow, hence it kills them. ஸோ அது வந்து ஆயில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் லார்வே வந்து செத்துரும் அப்படின்றாங்க. அதனால் ஆயில் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஊற்றுறாங்களாம் தண்ணியில். ஓகே, விச் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெட் பை ஃப்ளைஸ் அண்ட் ஹவு? ஃப்ளைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைஸோட பாடி ஃப்ளூயிடு ஆர் தே டிரான்ஸ்மிட் பேத்தோஜன்ஸ் வயா டச் ஆர் ஃப்ரம் பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ அது வந்து எங்கே போய் உட்காந்துட்டுருக்கு, குப்பையில் உட்காந்துச்சா, ட்ரைனேஜில் உட்காந்துச்சா என்னன்னு தெரியாது, அது அப்படியே உட்காந்துட்டு தென் இட் வில் கம் டு அவர் பிளேஸ் வேர் வி ப்ரிப்பேர் ஃபுட். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து என்னென்ன மாதிரி வியாதிகள் வரலாம், லைக் அமீபிக் டிசென்ட்ரி வரலாம், பேதி ஆகலாம், டைஃபாய்டு வரலாம், காலரா அண்டு வேர்ம்ஸ் வரலாம் வயிற்றில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா நடக்க சான்ஸ் இருக்குது ஃப்ளைஸ்னால். ஸோ ஃப்ளைஸும் டேஞ்சரஸ் தான், ஈவன் தோ அது கடிக்காமல் இருந்தாலும். அடுத்தது மஸ்கிட்டோ செக். டிவைட் யுவர் கிளாஸ் இன்டு 2 or 3 groups. Each group will go around to check one area in school or around it. It must carefully note if water has collected anywhere and mark where it finds stagnant water. Stagnant waterனா அப்படியே தேங்கி நிற்கிற தண்ணி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக பண்ணணும் உங்கள் கிளாஸ்லேயோ. இப்போ நீங்கள் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் இதை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் வீட்டை சுற்றி ஆர் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது, எந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக வாட்டர் நிற்கிது, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உடனே உங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட், எங்கெங்கெல்லாம் பாட் இருக்குது, ஓகே, அந்தந்த இடத்துல எல்லாம் தண்ணி தேங்குதா, இல்லை அந்த இடத்துல கொசு ரொம்ப இருக்கா, அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதை டிக் பண்ணிக்கோங்க இஃப் தே ஆர் ஓகே. ஓகே, அண்ட் மார்க் டிக் வேர் இட் ஃபைண்ட்ஸ் ஸ்டாக்னண்ட் வாட்டர். ஸோ டிக் பண்ணுறது வந்து
ஸ்டாக்னண்ட் வாட்டர் இருந்தால் பண்ணுங்கள். அண்ட் கூலர் லைக் ஏசியிலேருந்து தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்லையும் பாருங்கள். அந்த மாதிரி இடத்துலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது கொசுக்கள். அப்புறம் டேங்க்கு, ஸோ உங்களோட வாட்டர் டேங்க்கு, செப்டிக் டேங்க்கு எல்லா இதுவுமே எதுவும் திறந்து இருக்கா, மூடி இருக்கா, அந்த இடம்லாம் எப்படி இருக்குது, கொசு இருக்குதா அப்படின்லாம் பார்க்கணும். எனி ஓப்பன் ஸ்பேஸ் இந்த ஸ்கூல் கிரவுண்டு, ஸோ ஸ்கூல் கிரவுண்டு ஏதாவது ஓப்பனாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டர்லேயும் பாருங்கள் எப்படி ப்ராப்பராக, அதாவது காவாய் மாதிரி அதில் எதுவும் நமக்கு தெரியுதா. அப்புறம் ட்ரைனேஜ் அது மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, சின்ஸ் ஹவு மெனி டேஸ் ஹேஸ் வாட்டர் கலெக்டட் தேர், ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ நாளாக அங்கே இருக்குது, ஒரு வாரமாக இருக்குதா, இல்லை 10 நாளாக இருக்குதா, இல்லை எப்பயுமே இருக்குதா, அது மாதிரி வந்து அதையும் நோட் பண்ணுங்கள். அப்புறம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் தீஸ் பிளேசஸ் க்ளீன், யார் இதை க்ளீனாக வச்சுருக்கணும், இதர் கவர்மெண்ட்டு, முனிசிபாலிட்டியா, இல்லை உங்களோட அப்பார்ட்மெண்ட்டு அட்மின் டீமா, அந்த மாதிரி யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஹூ இஸ் சப்போஸ் டு கெட் த கட்டர்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ரிப்பேர்டு, ஸோ யார் அதெல்லாம் பண்ணணும், கட்டர்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் அதையும் நோட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து தான் வந்து பண்ணுவாங்க. கேன் எனி லார்வே பி சீன் இன் த கலெக்டட் வாட்டர், ஸோ நீங்கள் பார்த்த அந்த டேங்க்கு அண்டு பாட் கிட்ட வாட்டர் தேங்கி இருக்கிற இடத்துல ஏதாவது லார்வே வந்து சீன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஹேஸ் இட் காஸ்ட் எனி ப்ராப்ளம் இன் த ஏரியா, ரைட். ஸோ இந்த டர்ட்டி வாட்டர் கலெக்ட் ஆகிறதுனால இதனால் மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகுது. ஸோ இதனால் உங்கள் ஏரியாவில் எப்படி பாதிக்கப்படுது, உங்களோட நெய்பர்ஹுட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பற்றி எழுதி ஒரு ரைட்டப், ஸ்மால் ரைட்டப். மேக் அ போஸ்டர் இன் யுவர் குரூப், மேக் அ போஸ்டர் with a message to keep the cooler, tank, drains and the area clean wherever water collects. Put up your poster in and around your school. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி, எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்குதோ அந்தந்த இடத்துல நீங்கள் ஒரு போஸ்டர் மாதிரி எழுதி ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி இருக்கக்கூடாது, குப்பைகளை ப்ராப்பராக அப்புறப்படுத்துங்க, இந்த மாதிரி தண்ணி தேங்க விடாதீங்க, டயரில் தண்ணி தேங்கும், கொட்டாங்குச்சியில் தண்ணி இருக்கும், பிளாஸ்டிக் கப்பில் கிடக்கும், அண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒட்டினீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் த ஏரியா அரவுண்ட் யுவர் ஸ்கூல் க்ளீன், ஸோ யார் அதை ப்ராப்பராக க்ளீனாக வச்சுருக்கணும், அதை வச்சு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரிப்போர்ட்டிங் யுவர் ஃபைண்டிங்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஸோ சஜஷன்ஸையும் நீங்கள் அதில் சொல்கிறீங்க, எப்படி அதை க்ளீனாக வச்சுருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு find out whom the letter should be written and to which office it should be sent. ஸோ ஸ்கூல்னால் நீங்கள் ஸ்கூலில் உங்களோட அட்மின் டீம் அது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அண்டு ஒருவேளை உங்கள் வீடு உங்கள் ஏரியாவில் எப்படி நடக்குதுன்னா இந்த லெட்டரை வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்றாங்க. அப்புறம் என்ன, சர்வே ரிப்போர்ட். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் எழுதுறது வந்து ஈவன் யூ கேன் ரைட் இட் டு ஒன் கவர்மெண்ட் அஃபிஷியல் லைக் உங்களோட ஏரியா கவுன்சிலர், அந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். இந்த மாதிரி டர்ட் அண்ட் கார்பேஜ் வந்து இந்த ஏரியாவில் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது, இது வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஆகுது, அண்டு ரெயின் வந்தாலும் நிறையா தண்ணி தேங்குறதுனால இந்த மாதிரிலாம் ஆகுது, இதுக்கு வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சர்வே ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் சில்ட்ரன் டிட் திஸ் சர்வே, ஹியர் ஆர் சம் ஆஃப் தேர் ரிப்போர்ட்ஸ். ஸோ குரூப் 1 ஓகே அவங்களே பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, we found something green around the taps in our school which is called algae. பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பச்சை கலரில் இருக்கும், தண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆல்கே ஃபார்ம் ஆகும், அது வந்து அப்படியே வழுக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும். ஓகே, அது வந்து ரெய்னி சீசனில் வரும், அது வந்து ஒரு ஸ்மால் பிளான்ட் மாதிரி தான். ஓகே,
மைக்ரோபியல் பிளான்ட் மாதிரி. அண்ட் குரூப் 2 என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் அ பாண்ட் நியர் த ஸ்கூல். ஒரு சின்ன குளம் இருக்குது. அட் ஃபர்ஸ்ட் யூ cannot see the water in the pond as it is completely covered with plants. ஸோ அந்த தண்ணி இருக்கிறதே தெரியல, அவ்வளோ பிளான்ட் கவர் ஆகிருக்கு. One auntie told us that these plants have grown themselves in water. Around the pond there are pits full of water. We also saw some larvae in the water. லார்வேயும் இருந்திருக்கா. லார்வேனா புரியுது இல்லை, அந்த மஸ்கிட்டோவோட எக்ஸிலேருந்து வர சின்ன குட்டி பேபி மஸ்கிட்டோஸ். ஆஸ் வி மூவ்ட் அரவுண்ட் லாட் ஆஃப் மஸ்கிட்டோஸ் ஃப்ளூ ஃப்ரம் த பிளான்ட்ஸ் க்ரோயிங் அரவுண்ட். அந்த மாதிரி இடத்துல நிறைய மஸ்கிட்டோஸ் இருந்திருக்கு. ஜஸ்கிராத் ஃபீல்ஸ் தட் தெர் ஆர் ஸோ மெனி மஸ்கிட்டோஸ் இன் ஹர் ஹவுஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டர்ட்டி பாண்ட் நியர்பை. ஸோ அந்த பாண்டு இருக்கிறதுனால, அது பாண்டு இருக்கிறது தப்பு இல்லை, அது டர்ட்டி பாண்டாக இருக்கிறது தான் தப்பு. ஓகே, ஸோ இஸ் தேர் அ பாண்ட் ஆர் ரிவர் அரவுண்ட் யுவர் ஹவுஸ் ஆர் ஸ்கூல்? கோ அண்ட் லுக் அரவுண்ட் அண்ட் அப்சர்வ் தீஸ் திங்ஸ். என்ன அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க? கேன் யூ see algae இன் ஆர் அரவுண்ட் த வாட்டர்? algae அதாவது பாசி பச்சை கலரில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். வேர் எல்ஸ் ஹேவ் யூ சீன் algae? வேறு எங்கே பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி டேம்ப் வால்ஸ், டேம்ப் ஃப்ளோர்? ஈவன் நீங்கள் ஒரு டேங்கையே, ஒரு வாட்டர் டேங்கையே ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் algae இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர் தேர் பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஆன் த சைட் ஆர் இன் வாட்டர்? ஃபைண்ட் அவுட் தேர் நேம்ஸ். ட்ரா சம் ஆஃப் தீஸ் இன் யுவர் நோட்புக். எஸ், கண்டிப்பாக பிளான்ட்ஸ் விச் க்ரோ ஆன் த சைட் ஆர் இன் வாட்டர் வந்து இருக்குது. லைக் லிவர் வாட்ஸ், மாசஸ், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். Do you think these were planted by someone or did they grow on their own? ஸோ இதை யாரும் பிளான்ட்லாம் பண்ண மாட்டாங்க. தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ பை themselves. ஓகே, மோஸ்ட்லி பிளான்ட்ஸ் வந்து பரவறதுக்கு காரணம் வந்து லைக் த சீட்ஸ் ஃப்ளை அவே, அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பிளான்ட்ஸ் எல்லாம் வளரும். வாட் எல்ஸ் கேன் யூ see in water? மேக் அ லிஸ்ட். ஸோ வாட்டரில் என்னென்ன இருக்கும்? சாதாரணமாக வாட்டரில் வந்து ஃபிஷ் இருக்கும், கிராபு, டாட்டாய்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா? A scientist peeps into a mosquito's stomach. ஸோ ஒரு மஸ்கிட்டோவோட ஸ்டொமக்குள்ளே என்ன இருக்குன்னே ஒருத்தர் பார்த்துக்கிறார். அது என்ன? அவர் தான் ரொனால்டு ராஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு? திஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் 100 years ago. A scientist found out that the mosquitoes spread malaria. ஸோ இவர் தான் வந்து மஸ்கிட்டோஸ் தான் வந்து மலேரியா பரப்புதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. My father was a general in the Indian Army. I studied to become a doctor, but what I really liked was reading stories, writing poetry, music and drama. In my free time I enjoyed doing all this. அப்படி சொல்கிறார். In those days, thousands of people used to die from a disease that we now call malaria. மலேரியான்ற ஒரு டிசீஸ் வந்து அப்போது அதுக்கு பேரே இல்லை, அது என்னன்னே தெரியாத காலத்தில் 1000 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து டிசீஸ் வந்து எங்கே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னா, நிறையா மழை பெஞ்சு தண்ணி தேங்கின இடங்கள்ல தான் அது வந்து நடந்திருக்கு. அதுதான் க்ளூ. ஸ்வாம்ப் பிளேசஸ். பீப்புள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, அது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ்னால் அந்த ஸ்வாம்ப்லேருந்து, அந்த ஈரப்பசையான ஒரு இடங்கள்லேருந்து பாய்சனஸ் கேஸ் வருது. அந்த கேஸ்னால் வந்தது தான் வந்து மலேரியா அப்படின்னு அவங்க அப்போ நினச்சிக்கிட்டாங்க. ஸோ மலேரியா ஆக்சுவலி மீன்ஸ் பேட் ஏர், வெரி லோ புவர் குவாலிட்டி ஏர். ஓகே, கெட்ட காற்று, அதனால தான் வந்து மலேரியா வந்துச்சுன்னு அப்போ நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஒன் டாக்டர் had seen tiny germs in the blood of one of the patients. டைனி ஜெர்ம்ஸ் இருந்துச்சான் ஒரு ஒன் ஆஃப் த பேஷண்ட் கிட்ட. when he observed it under a microscope. ஓகே, எப்படி நம்ம மரியம்னு பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரீவியஸ் பேஜஸில், ஒரு மேம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாங்க, அது மாதிரி இவரும் பார்த்துருக்காரு. பட் எப்படி இது இவங்க பேஷண்ட் பிளட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற அந்த லிங்க் வந்து அப்போ தெரியல. அப்போது வந்து ஐ திங்க் தட் தீஸ் மே பி கேரிட் பை சம் கைண்ட் ஆஃப் மஸ்கிட்டோ. ஓகே, அவங்க ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு, மஸ்கிட்டோஸ்னால தான் பரவுது அப்படின்னு.
ஸோ இவர் என்ன, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ ஸ்பெண்ட் ஆல் மை டைம் சேசிங் மஸ்கிட்டோஸ் டு கேட்ச் அண்ட் அப்சர்வ். எம்டி பாட்டில்ஸில் போய் மஸ்கிட்டோவை இவர் தேடி பிடிச்சி பார்த்து அதில் வந்து இந்த இது இருக்கா, அந்த டிசீஸ் காசிங் இது இருக்கா அப்படின்னு வந்து தேடி பார்த்துருக்குறாரு. டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி த மஸ்கிட்டோஸ் வுட் ஹாவ் அ ஃபீஸ்ட் பைட்டிங் தீஸ் பேஷண்ட்ஸ். த பேஷண்ட் வேர் பெய்ட் 1 anna ஃபார் அலோவிங் 1 mosquito டு பைட் them. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மஸ்கிட்டோஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அண்டு in a mosquito net in which there was a patient of malaria. The mosquitoes would have a feast biting these patients. The patients were paid 1 anna for allowing 1 mosquito to bite them. I will always remember those days at the hospital in Secunderabad, how we used to cut open the mosquito's stomach. Mosquito stomachையே அறுத்து அவங்க வந்து அதுக்குள்ளார பார்த்துருக்காங்க. I would spend hours and hours bent over the microscope. By night my neck would be stiff and my eyes could not see clearly. So it used to be very hot, but we dared not fan ourselves. ஃபேன்லாம் கூட போடாமல் கொசுலாம் பறந்து போயிடும்ல, அதனால் அவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறார். இது மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கும் 1 அணா கொடுத்துருக்காங்க. அணான்றது அந்த காலத்து கரன்சி, 1 அணா அப்படின்றது. ஓகே, ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அப்போ தான் வந்து ரொம்ப மாதங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்துட்ருக்கும் போது ஒன் டே வி காட் அ ஃபியூ மஸ்கிட்டோஸ் தட் லுக்ட் டிஃப்ரெண்ட். மஸ்கிட்டோஸில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது. ஓகே, தேவர் ப்ரௌனிஷ் வித் ஸ்பாட்டட் விங்ஸ் இருக்குது. மேபி லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது மாதிரி ஏதோ விங்ஸ் இதாக இருந்திருக்கு. When I looked into the stomach of one of the female mosquitoes, I saw something black there. அதுதான் அந்த germs இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. I looked closer. I saw that these tiny germs looked just like the ones that were found in the blood of malaria patient. ஸோ மலேரியா பேஷண்ட் அவங்க பிளட்டில் இருக்கிற ஜெர்ம்ஸும் இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோவில் இருக்கிற அதோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜெர்ம்ஸும் மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகிறத வச்சு அப்போ தான் அந்த மிஸ்ஸிங் லிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அட் லாஸ்ட் வி ஹேட் த ப்ரூஃப் மஸ்கிட்டோஸ் டிட் ஸ்ப்ரெட் மலேரியா. மஸ்கிட்டோஸ் தான் மலேரியா ஸ்ப்ரெட் பண்ணிச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சார். ரொனால்ட் ராஸ் காட் த ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி, த நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன். ஸோ 1902 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன் 1905 ஈவன் ஆஸ் ஹி லே டையிங், ராஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் வேர் ஐ வில் ஃபைண்ட் சம்திங் நியூ அப்படின்றது சொல்லிக்கிட்டே தான் அவரோட டெத் பெட்லேயும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. வாட் வி ஹாவ் லேர்ன்ட், வாட் கேன் யூ டூ ஸோ தட் மஸ்கிட்டோஸ் டு நாட் ப்ரீட் இன் யுவர் ஹவுஸ், ஸ்கூல் அண்ட் நெய்பர்ஹுட்ன்றது உங்களோட ஏரியா. ஓகே, ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் இஃப் சம்மோன் ஹேஸ் மலேரியா? ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம ஏரியாவில் மலேரியா வரக்கூடாதுன்னா, வி ஹாவ் டு அவாய்ட் வாட்டர் லாகிங். வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது, எதுவும் கெட்ட தண்ணி வந்து தேங்கக்கூடாது, எல்லா இடமும் க்ளீனாக இருக்கணும். ஏதாவது மருந்து அடிக்கிறதுனா அடிக்கலாம். ஓகே, மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆக விடக்கூடாது. சில ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் வாட்டரில் நீங்கள் அது மாதிரி விடலாம், ஸோ தட் அந்த லார்வே வந்து பில்ட் ஆகாது. மஸ்கிட்டோஸ் வந்து அந்த எக்ஸ் லே பண்ணாலும் ஃபிஷ்ஷு சாப்பிட்ரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க, ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் இஃப் சம்மொன் ஹேஸ் மலேரியா? ஸோ கண்டிப்பாக பிளட் ரிப்போர்ட் மூலிமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அணா பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அணானா என்ன, அந்த காலத்தில் 1900s அந்த கரன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த அணா வந்து எப்படி இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டேக் கேர் அண்ட் நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம். தேங்க்யூ.